ஒரு காலத்தில் உலகம் மிகவும் புதியதாக இருந்தபோது தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அதன் பெயர் ஏதேன் தோட்டம். அங்கு பசுமையான மரங்கள், வண்ண மலர்கள், இனிய பழங்கள், பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடின. தேவன் முதலில் ஒரு மனிதரை உருவாக்கினார். அவரின் பெயர் ஆதாம். ஆதாம் தோட்டத்தை கவனித்தார். மிருகங்களுக்கு பெயர் வைத்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவர் தனியாக இருந்தார். அதனால் தேவன் ஆதாமுக்கு ஒரு அழகான துணையை உருவாக்கினார். அவளின் பெயர் ஏவாள். ஆதாம் மற்றும் ஏவாள் இருவரும் சேர்ந்து தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். ஆனால் இந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. அது நல்லதும் கெட்டதும் அறிவிக்கும் மரம். ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்தது. இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் மிகவும் அறிவாளியாகி விடுவீர்கள் என்று சொன்னது. ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள். அது அழகாக இருந்தது. அவள் தேவன் சொன்னதை மறந்து அந்த பழத்தை சாப்பிட்டாள். பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் அதை சாப்பிட்டார். அந்த நேரத்தில் அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை அழைத்தார். அவர்கள் செய்த தவறை தேவன் அறிந்தார். அதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். ஆனால் தேவன் இன்னும் அவர்களை நேசித்தார். இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? தேவன் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். தவறான ஆலோசனைகளை நம்பக்கூடாது. தவறு செய்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறார். ஒரு காலத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் காயின் மற்றும் ஹாபேல். காயின் நிலத்தை உழுது பயிர் செய்தான். ஹாபேல் ஆடுகளை மேய்த்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் தனது பயிர்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஹாபேல் தனது ஆடுகளில் சிறந்ததை மனமாற கொண்டு வந்தான். தேவன் ஹாபேலின் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றார். ஆனால் காயின் மனதில் கோபமும் பொறாமையும் வந்தது. தேவன் காயினிடம், "நீ நல்லதை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய்" என்று எச்சரித்தார். ஆனால் காயின் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. ஒரு நாள் வெளியில் இருந்தபோது அவன் தனது சகோதரன் ஹாபேலை காயப்படுத்தி கொன்றான். பின்னர் தேவன் காயினை தண்டித்தார். அவன் அலைந்து திரியும் மனிதனாக வாழ வேண்டியது ஏற்பட்டது. இந்த கதையின் பாடம்: பொறாமை தவறு. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மனமாற சேவை செய்ய வேண்டும். நல்லதை செய்தால் தேவன் மகிழ்வார்.